என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நேயர் கேள்வி பார்ப்போம். அதாவது பேர் என்னன்னு தெரியல. 9/12/1982 கன்னி ராசி. அஸ்ஸலாமு அலைக்கும்னு போட்டிருக்காரு. வணக்கம். மீன லக்கணம் அவன் மட்டும் போட்டு அதில் எதுவுமே கேள்வி கேட்கல, டைம் போடல. எதுவுமே நீங்கள் பிறந்த தேதி போட்டிருக்கீங்க, ஓகே. பிறந்த நேரம், எந்த ஊரில் பிறந்தீர்கள், முதல்ல உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கேள்வி கேட்குறீங்க, என்ன கேள்வி, அதை போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பதில் தரேன், சரிங்களா? அடுத்து பார்ப்போம். மிதுன லக்கணம், 7ல் சுக்கிரன் செவ்வாய் ராகு. பலன் என்ன அப்படின்னு பொதுவாக கேட்டிருக்காரு. அதில் அவர் பேர் என்ன, பேரை போடுங்க. ஐடி நம்பர் 89 சிவவிக்கி என்னன்னு போட்டுக்குங்க. அதாவது தயவுசெய்து உங்களுக்கு நான் பதில் தர்றேன். உங்களுடைய பேர் எங்கேருந்து கேள்வி கேட்குறீங்க நான் தெரிஞ்சுக்கணும், எந்த ஊர்னோ. அதாவது மாவட்டத்தை பாருங்க. ஒரு மாவட்டத்தில் இப்போ என் பேர் வீரப்பன், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 1000 வீரப்பன் இருப்பாங்க. அது எந்த வீரப்பன் கேட்குறாருன்னு யாருக்கும் தெரியாது, சரிங்களா? அதனால் ஒரு பேரை போட்டு பிறந்த தேதி நேரமெல்லாம் அது உங்கள் தனிப்பட்ட கேள்விக்கு அது அந்த மாதிரி தேதி நேரம் வேணும், ஊர்லாம். நீங்கள் உங்கள் பேர் என்ன, இப்போ நீங்கள் யார் கேட்குறது? இப்போ மிதுன லக்கணம், 7ல் சுக்கிரன் செவ்வாய் ராகு பலன்னு கேட்குறீங்க. அருமையான கேள்வி, நான் பதில் தர்றேன். அதுக்கு பொதுவான கேள்வி வேறு. அருமையாக இருக்குது கேள்வி, உங்களுடைய கேள்வி அருமையான கேள்வி, அதுக்கு நான் பதில் தர்றேன். அதாவது பொதுவாக 7ஆம் இடத்தில் இயற்கை சுபர் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கும் பொழுது நன்மை தான். அது லக்கணத்தோட தொடர்பு கொள்ளும். 7ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது 7ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம், தாராளமாக. சுபக்கிரகங்கள் அப்படின்னா இயற்கை நைசரிக்க சுபர்கள் அப்படின்னு எடுக்கிறது யார் அப்படின்னா குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்புற சந்திரன். எல்லாத்துக்குமே இந்த வளர்புற சந்திரன் தான். வளர்புற சந்திரன் பௌர்ணமி சந்திரன் குருவோட பலம் அதிகம் பெற்றவர், இல்லை ஒளி பூர்ந்திய சந்திரன் அப்படி எடுப்போம். அந்த மாதிரி இந்த இயற்கை சுபக்கிரகங்கள் 7ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு அந்த பாவகத்தில் அவர்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, நல்ல நிலை அப்படிங்கும்போது அவர்கள் அந்த இடத்தில் நீச்சம் பெறாமல் இருக்கிறது, அவர்களுக்கு அந்த வீடு பகை வீடாக இருக்கும். இப்போ பொதுவாக இயற்கை சுபக்கிரகம் தான் குரு பகவான். அவருக்கு பகை வீடு எதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரனோட வீடு அவருக்கு பகை தான். ரிஷபமும் துலாமும் அவருக்கு பகை வீடு தான். அதே மாதிரி புதனுமே அவருக்கு பகை வீடு தான். அந்த இடத்துல அவர் நல்லா இருக்க மாட்டார். அதே மாதிரி பார்க்கணும் எங்கன்னு. சனியோட வீட்டில் இருக்கலாமா அப்படின்னா மகரத்தில் அது ஒரு மாதிரி அங்கே நீச்சம் பெறுகிறார். கும்பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருப்பார். அப்போ அது அவருடைய பலன் என்ன, ஒவ்வொரு கிரகத்துடைய அப்படி தான் நம்ம அதோடைய வலு அனுசரித்து அவர் பலசாலியாக இருக்கிறாரா, இல்லை நோஞ்சானாக இருக்கிறாரா, இல்லை அவருடைய பலம்லாம் இழந்து இருக்கிறாரா, சும்மா பொம்மை மாதிரி உக்காந்துருக்காரா, ஏதாவது செய்வாரா அப்படின்னு அந்த கிரகத்தன்மையை அனுசரித்து தான் நம்ம அதோடைய பலன் சொல்ல முடியும். நல்லது செய்வாரா, கெடுதல் செய்வாரா, எப்பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது தசா புத்தி காலங்களில். இதோடைய மெயின் தசா புத்திங்கிறது அந்த தசாய்க்கு கட்டுப்பட்டு வரக்கூடியவர். அதாவது ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்கூலாக எடுத்தாலும் அங்கே ஒரு தலைவர். அப்போ அந்த தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் அங்கே இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை பார்த்து தான் அங்கே மாணவர்கள் செய்வாங்க. ஒரு குடும்ப தலைவன் என்ன சொல்கிறாருனோ குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அதை கட்டுப்படுவாங்க. அது எல்லா இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷனோ எந்த துறைக்கு போனாலும் அங்கே தலைவன் அப்படிங்கிறவர். அப்போ இங்கே தசாநாதன் தலைவன், புத்திநாதர்கள்லாம் அதுக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பாங்க, சரிங்களா? அப்போ பார்த்துருவோம். இந்த மாதிரி தான். அப்போ 7ஆம் பாவகத்தில் சுபக்கிரகம் இருக்கிறது நன்மை. அதில் பாவரும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு கலவையாக வந்துடுது. அப்போ நல்லது செய்யுமா, தீயது செய்யுமா
அப்படிங்கிறது நம் ஒரு பொதுவான எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கும். அந்த இடத்துல தசாபுத்தி வரும் பொழுது, இப்ப இவரு கேட்டிருக்காரு. சரியான கேள்வி. மிதுன லக்னம். அப்ப மிதுன லக்னத்துக்கு 7ஆம் பாவகமா வர்றது வந்து தனுசு வரும். அப்ப தனுசுல வந்து சுக்கிரன் இருக்கிறது ஓரளவுக்கு லக்னத்தோட தொடர்பு கொள்றது நல்லது. 7ஆம் பார்வையாக பார்க்கும். அப்ப லக்னத்துக்கு நன்மை தான். லக்னாதிபதி புதன் அங்கு எங்கு இருக்கிறார்? அந்த முக்கூட்டு கிரகம். ஒண்ணு கும்பத்துல இருக்குது, மகரத்துல இருக்கணும் அல்லது விருச்சிகத்துல இருக்கணும். இந்த லக்னாதிபதி லக்னத்தை சுக்கிரன் பார்க்கறது நன்மை. செவ்வாயும் பார்க்கிறார். அந்த இடத்துல ராகு கேதுக்கு பார்வை இருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் இல்லைங்கிறாங்க. சரி இருக்கட்டும். இங்க ராகு இருந்தா அங்க கேது இருப்பார். அப்படி எடுப்போம். அப்ப அங்கேயும் இயற்கை பவரான கேதுவும் செவ்வாய் பார்வை பெற்று அடுத்து லக்னத்தை சனி எதுவும் தொடர்பு கொள்கிறதா, இல்லை லக்னாதிபதியை தொடர்பு கொள்கிறதா அப்படின்னு ஒரு ஜென்ரலாக எடுக்கிறோம். இந்த இடத்தில் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்ட சுக்கிரன் திசை வரும்பொழுது நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா, அதான் கேள்வி. அது 2 பாவர் இருந்துட்டு போட்டோம், அதை நமக்கு எடுக்க வேண்டாம். எடுக்கலாம், தப்பு இல்லை சொல்கிறேன். அப்போ சுக்கிரனுக்கும் ராகுக்கும் உள்ள இடைவெளி என்ன, அந்த தூரம் அதில் இருந்து ஒரு டிகிரி இருக்குல்ல, 30 டிகிரி. அப்போ ராகு எத்தனை டிகிரியில் இருக்கிறார், சுக்கிரன் எத்தனை டிகிரி இருக்கார், அதோடைய தூரங்கள் என்ன, இந்த கிரகத்துக்கு அந்த கிரகத்துக்கு கேப் என்ன, எத்தனை டிகிரி, அதை பார்த்துக்கணும். 8 டிகிரிக்குள்ள இனவு இருந்தால் சுக்கிரன் கூட ராகு 8 டிகிரிக்குள், அதாவது 1 2 3 இப்படி 8 டிகிரிக்குள்ள இனவாக இருக்கும் பொழுது சுக்கிரன் பாதிக்கப்படுவார். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு என்ன நிலைமையில் இருக்கிறார்? அடுத்த கேள்வி. வீடு கொடுத்தே வலுவாக இருக்கானான்னு பார்க்கணும். ஐவாட்டில் 2ஆம் பாவத்தில் இருக்கா, யார் நீச்சமாகி போயிட்டானாக்கும் கொஞ்சம் வீடு கொடுத்தவே டேமேஜ். சுக்கிரனும் ராகு கூட சேர்ந்து ஒளி இழந்து உள்ளார். செவ்வாயும் அவரோட எத்தனை கிரகத்தில் இனவு பெற்றிருக்கார்? 8 13 டிகிரி ஒரு கிரகம், ஒரு 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 நாள் அந்த ஒரு நட்சத்திரங்கிறது 13 டிகிரி, 13.20 இதுக்குள்ளே இணைஞ்சிருக்காங்களா? அப்போ 8 டிகிரி தான் வேலை செய்யும். 8க்கு மேலே போக கொஞ்சம் தூரங்கள் 8 9 10 11 போகும்போது கொஞ்சம் ஒரே கட்டத்தில் மாதிரி இருக்கும், ஆனால் அது விலகி இருக்கும், பாதிப்பு வராது. அப்போ நீங்கள் செவ்வாய்னு சொல்லிருக்கீங்க. செவ்வாய் ராகு சுக்கிரன் கூட எத்தனை டிகிரியில் இனவு பெற்றிருக்கார்? வீடு கொடுத்தவன் குரு எங்கே இருக்கிறார்? அப்போ இந்த லக்கணத்துக்கு வந்து நீங்கள் மிதுன லக்கணம்னு சொல்லிருக்கீங்க. மிதுன லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து நண்பர். மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியும். என்னதான் இருந்தாலும் புதனுக்கும் சுக்கிரனும் நண்பர்கள். அப்போ அந்த நண்பர் கிரகமான 5ஆம் இடத்துக்கு அதிபதியான லக்கணத்தில் தொடர்பு கொள்வது நன்மை தான். இந்த சுக்கிர தசையில் 20 வருஷம், கேது தசைக்கு அடுத்து சுக்கிர தசை ஒரு 20 வருஷம் வருது. அப்போ மனைவி நாள், நண்பர்கள் நாள், வெளி பழக்க வழக்கம், வீடு, வண்டி, இந்த வாகனங்கிறது அதாவது வண்டி, சுகபோகம், இதெல்லாம் கொடுப்பாரா கெடுப்பாராங்கிறது ராகுவோட தூரத்தை அனுசரித்து, செவ்வாயோட தூரத்தை அனுசரித்து, அதில் 3 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் இன்னும் ஒரு படி மேலே போய் சாரநாதனை பார்க்கலாம், தப்பு இல்லை. என்ன சாரை வாங்கி அவன் சாரத்தை மட்டும் எடுத்து பலன் சொல்லலாம்னா அது முடியாது. ஜோதிடம் ஒரு கடல். ஒரு வரியில் ஒரு கேள்விக்கு ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து பலன் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் 7ஆம் பாவம்னு எடுக்கும்போது மனைவியை பார்க்குறீங்க. அப்போ மனைவி 7ஆம் இடத்துக்குள்ள அதிபதியான குரு என்ன செய்கிறார், எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறார்? அவர் இப்போ சுக்கிரதசை நடக்குது, 2ஆம் இடத்துக்கு அதிபதி, ஒரு உதாரணம் தான். குரு நீச்சம் பெற்று போய்விட்டார். வீடு கொடுத்த சனியும் அப்படியே அந்த சனி லக்கணத்தோட தொடர்பு கொள்கிறார். இல்லை எங்காவது இருந்து ஏழாம் பார்வையை பார்க்க முடியாது, லக்கணத்தில் இருந்தாத்தான். அல்லது 3ஆம் பார்வையோ 10ஆம் பார்வையோ இந்த 7ஆம் பாவகத்துக்கு விழுகுது, சுத்தம். திருமண வாழ்க்கையை பாதிக்கும், நண்பர்கள்லாம் ஏமாற்றுவாங்க. சரி, அப்படியே எடுப்போம். 7ஆம் பாவகத்தில் ராகு தசை நடக்குது. இப்போ சொல்லியா பாருங்க அப்படின்னா,
இது கொஞ்சம் சுக்கிரதசை நடக்கும்போது மனைவினால் பாதிக்கப்படுவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. பாவருடைய இணைந்திருந்து அதுவும் டிகிரி சொல்லிட்டேன், 8 டிகிரிக்குள்ளே பார்க்கணும். நீங்கள் வாட்டில் இனவு இருக்குது. இப்போ சுக்கிரன் வந்து உள்ள நுழையிற டிகிரியில் இருக்கும். ஒரு 3 டிகிரியில் இருக்கார். ராகு ஒரு 27 டிகிரியில் இருக்கார். செவ்வாய் ஒரு 15 டிகிரிக்கு மேலே போயிட்டார். அப்போ நம்ம பார்க்கும்போது இனவு மாதிரி தெரியும். அங்கே ரொம்ப தூரமாக இருக்கும். ஏற்கனவே உதாரணம் சொல்லிட்டுங்க, வீடு ஒரு பெரிய ஹாலு, ஒரு 50க்கு 50 ஹாலு, 50 இல்லை 40 இந்த 20 அடியில் நீளமாக இருக்கும் பெரிய ஹாலுக்கு திருமண மண்டபம். ஆனால் ஒரு ரூமு தான். அவர் அந்த மூலையில் இருப்பார், ஒரு இந்த மூலையில் இருப்பார். ஒரே லக்கம் இருக்காருன்னா பார்த்துக்க கூட மாட்டாங்க. அவ்வளோதான், இதே வித்தியாசம். இது 30 டிகிரி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம். ஆனால் இவர் முதல்ல சுக்கிரன் போய் முதல் டிகிரி இருக்கார், இல்லாட்டி கடைசி டிகிரியில் இருக்கார். எப்படியோ ஒரு முதல் டிகிரியில் சுக்கிரன் இருக்கும்போது கடைசி டிகிரியில் முடிவில் ஒரே ரூம்பாக இருக்கும்போது அவர் ஒரு மூலையில் போய் உட்காந்துருக்கும்போது என்ன பாதிக்காது. இப்போ கரெக்டாக 8 டிகிரிக்குள்ளே இனவு இருக்கும் பொழுது ராகு தசை வந்தால் நன்மை. என்ன மாதிரி நன்மையை கொடுப்பார் இந்த ஜாதகருக்கு? சுக்கிரன் கூட சேர்ந்து இருந்து 7ஆம் பாவகத்தில் இருக்கும்போது பல நண்பர்கள், நிறைய நண்பர்களை தொடர்பு கொள்வார். 1க்கு மேற்பட்ட பெண்களுடைய தொடர்பு வைக்க விடுவார். உறுதி. சுக்கிரனை போல வேலை செய்வார். 5ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ இந்த இடத்துல மனோகரண்ட சந்திரன் பார்க்கணும். 5ஆம் இடம்னாவே அங்கே மனம்தான் வந்துடுது. அது வேண்டப்பட்டதெல்லாம் கிடைக்கத்தான் செய்யும். அப்போ ராகு தசை வரும் பொழுது, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது, மனைவி அங்கே பிரச்சனை இருந்தாலும் 1க்கு மேற்பட்ட பெண்களுடைய தொடர்பு வைத்து கொள்வார். 1. 2வதாக சுகபோகத்துக்கு வேண்டி பெரிய நண்பர்களாக இருப்பாங்க. சுகபோகம் நிறைய அணிவிப்பார். சுகபோகங்கள் அணிவிப்பார். காரு, பங்களா இதெல்லாம் போய் கொண்டிருப்பார் ராகு தசையில். இதில் வந்து சட்டத்துக்கு விரோதமான செயல் தான். அதாவது எதிர்பார்க்காம எல்லாமே அது யோகமாக எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம். எதிர்பார்க்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் போதும்லாம் சொல்ல சொல்ல வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு என் மனைவி இருக்கா, போதுமடா, அடுத்ததுனால அணிவிராச்சா அணிவின்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார். கார்லாம் போது, நான் பஸ்ஸில் வர்றேன், ஒரு ட்ராவல்ஸில், நீ தனியாக ஏசி காரில் வாப்பா சுகமா அப்படின்னு கொடுப்பார் ராகு. இதே சுக்கிரதசை வருது, இனவு பெற்றிருந்தால், நான் அழுத்தி சொல்கிறேன், 8 டிகிரிக்குள்ளே அவங்க இனவு பெறணும். ராகு, செவ்வாய், சுக்கிரன். அப்போ சுக்கிரதசை வரும்போது இதெல்லாம் பாதிப்பு கொடுப்பார். மனைவி கூட இருக்காது கூட. டும் உயிர் நண்பன் ஓடி போயிடுவேன் விட்டுட்டு போடா அப்படின்னு. உயிர் நண்பன் விட்டுட்டு ஓடி போயிடுவேன். மனைவி அது கயா ஓடி போயிடும். நான் ஜோதிட ரீதியில் சொல்கிறேன். அப்போ 7ஆம் பாவத்தில் சுக்கிரனும் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறது நன்மையும் செய்யும், தீன்மையும் செய்யும். எப்படி? அதுக்கு இப்போ பலன் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? இந்த 7ஆம் பாவகத்தில் சுக்கிரன், ராகு, செவ்வாய் இருக்கிறது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். இப்போ சுக்கிரன் கூட செவ்வாய் சேர்ந்துருக்கு. செவ்வாய் தசாபுத்தி வருது. வரும்பொழுது இவர் 6ஆம் இடத்துக்கு அதிபதியும், இங்கிட்டு வந்து 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஆகிறார் செவ்வாய். அப்போ செவ்வாய் தசையில் வந்து நிரந்தரமான வேலை கிடைக்கும், நல்ல லாபம், வருமானம் சேர்க்கலாம், சொத்து வாங்கி போடுவார். இந்த சுக்கிரன் கூட இனவு இருக்கும் பொழுது மனைவினால் வருமானம் வரும். அப்போ சுக்கிரன் கூட இனவு இருந்து கொண்டு ராகுவோடையும் டிகிரியில் இனவு பெறார். மறைவு பெறுகிறார். திருட்டுத்தனமான வேலை வரும். இங்கு சாரம் வாங்கியிருக்கிறது என்ன சாரம்? ஒன்று சனி கினி தொடர் விடுறோன்னா அது அப்படியே பலன் மாறும். அதாவது ஒரு பலன் எடுக்கும்போது நம்ம என்ன அப்படின்னா, அந்த பாவகத்துக்குள் உள்ள 7ஆம் பாவகம் லக்கணத்துக்கும் அவர் எந்தெந்த பாவகத்துக்குள்ள அதிபதி. இப்போ சுக்கிரதசை நடக்கும்போது சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் இடத்துக்கும் மனோபாவகத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் பாவகம், இந்த புண்ணியங்கிறது அவருக்கு வந்து வேண்டப்பட்ட யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடியவன். இதெல்லாமே கெடும் சுக்கிரன் கெட்டு போயிட்டால். செவ்வாய் சுக்கிரன் கூட சேர்ந்திருந்து ராகு கொஞ்சம் விளைவி இருந்திருந்தால்
ராகுக்கும் செவ்வாய்க்கும் தூரம் ஒரு 8 டிகிரி விலகி இருக்கும் பொழுது, சுக்கிரன் கூட ஒரு டிகிரி கூட இணவு பெற்று ஒரு 8 டிகிரிக்குள்ளே இணவு பெறும் பொழுது, செவ்வாய் தசை நடக்கும்போது நன்மையை செய்யும். நல்ல வேலை கிடைக்கும். நல்லா சேமிப்பீங்க, சொத்து வாங்குவீங்க. கடன்லாம் வாங்கி சொத்து வாங்குவீங்க. பிரச்சனை வராது. இதே வந்து இந்த மாரி ராகு, செவ்வாய், சுக்கிரன் 8 டிகிரிக்குள்ளே இணவு பெற்று சுக்கிரதசை நடக்கும்போது பொண்டாட்டி கூட கூட இருக்காது. இதான் ஜோதிடம். பொண்டாட்டி கூட கூட இருக்காது. ஓடி போயிரும். அப்புறம் எங்கிட்ட அடுத்த பெண்ணு. சரி அடுத்த பெண்ணுக்கிட்ட காசை பிடிங்கிட்டு அதுவும் கழட்டி விட்டுட்டு ஓடி போயிரும். காசும் போகும், நண்பரும் கழட்டி விட்டு ஓடி போயிடுவாங்க. விரயமாக ஆகும். லாஸ்ட்டில் கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுத்த வேண்டியது என் பைத்தியம் மாதிரி. இது ஜோதிடம். அந்த இனவு வந்து ராகதசை வருது. அணுகுவி ராஜா அணுகுவி. ஏற்கனவே சொல்லிட்டு எப்படிலாம் அணுகுவீங்க. சரிங்களா? சரியான நல்ல கேள்வி தான். இது எல்லாத்துக்கும் பயன்படும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பதில் தர்றேன். சுரேஷா அவருக்கு அடுத்த வீடியோவில் பதில் தரலாம். அந்த 1982 பிறந்தவங்க வந்து கன்னிராசிக்காரங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை போட்டு, பிறந்த ஊர், உங்களுடைய கேள்வி என்ன? தமிழில் டைப் அடிச்சு எனக்கு அனுப்புங்க. எனக்கு இங்கிலீஷு வாசிக்க தெரியாது, இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. போதுமா? தமிழ் மட்டும்தான். நான் படிக்கலை. அதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் கூச்சம் கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் நான் பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழ் நல்லா படிப்பேன். சரிங்களா? அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.